ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான தி அன்வான்டட் அன்டெட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ஸ்டோரி லைனே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருந்ததுனால எனக்கு இந்த கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கதையை ரொம்பவே பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி அன்வான்டட் அன்டெட் அட்வென்ச்சரர் சீசன் 1 எபிசோட் 1. ஹீரோ ஒரு லேபின்குள்ளே இருக்கிற ஒரு டிராகனை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கிங்கில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். போச்சு நான் சாவ போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே பண்ணாமல் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கான். அந்த டிராகன் வந்து டக்குன்னு நம்ம ஹீரோவை சாப்பிட்றது. நான் ஒரு மிட்ரேட் கிளாஸ் அட்வென்ச்சராக வச்சு இருந்திருக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சாகிற அந்த மொமெண்ட்டில் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இறந்து போகிறேன். அட நான் இன்னும் சாவலியா, அந்த டிராகன் தான் என்ன சாப்பிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ எந்திரிச்சு பார்த்தா இப்போ அவன் ஒரு 100 ஸ்கெலிட்டனாக இருக்கான். இல்லை இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. எல்லா அட்வென்ச்சரர்ஸோட வாழ்க்கையும் ரொம்பவே குயிக்காக ஆரம்பிச்சிடும். நோபல் அண்ட் மர்ச்சன்ட்ஸ் தான் இஷ்டப்படி தூங்கலாம், பட் அட்வென்ச்சரர்ஸ்க்கு குயிக்காக அவங்க கில்டுக்கு போனாதான் ஃபஸ்ட்டாக ஜாப் கிடைக்கும். நானும் மற்ற அட்வென்ச்சரர்ஸ் மாதிரி தான் குயிக்காக இருந்துச்சு போய் மற்ற ஜாபை செக் பண்ணுவேன். என்னோட பேர் ரென் ஃபைனா. அட்வென்ச்சரர் ஸ்கில்ஸ் எங்கள் ரேங்க் அண்ட் ஸ்கில்லுக்கு தகுந்தபடி தான் எங்களுக்கு ஜாபை தருவாங்க. மான்ஸ்டர் ஹண்டிங், ப்ரொடெக்ஷன் ஜாப், இல்லை ஹெட்ஸை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ரெண்ட் இன்னைக்கு மூன் ரிஃப்ளெக்ஷனுக்கு தான் போறியான்னு கேட்கவா? ஆமா நம்ம ஹீரோ சொல்கிறான். குட் லக்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கும் மூன் ரிஃப்ளெக்ஷன் லேப்ரன்கே போகலான்னு நினைக்கிறேன். எல்லா அட்வென்ச்சரர்ஸும் பார்ட்டிஸாக ஒர்க் பண்ணுவாங்க, பட் நான் எப்பவும் சோலோ தான். கடந்த 10 வருஷமா நான் அட்வென்ச்சரராக இருந்தாலும் ஸ்டில் நான் இன்னும் ஒரு ப்ரௌன்ஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் தான். பட் ஈவன் நான் கூட சின்ன சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு முடிஞ்சளவு என் லைஃபை பெஸ்ட்டாக வாழ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் அந்த முக்கியமான மொமெண்ட்ல எல்லா அட்வென்ச்சரர்ஸும் என்ன பண்ணுவாங்களோ அதை நான் பண்ணல. இந்த மூன் லேப்ரன்த்ல இருக்கிற எல்லா இடத்தையும் அட்வென்ச்சரர்ஸ் வந்து மேப் பண்ணி வச்சுட்டாங்க. மேப்லயே இல்லாத இது நாள் வரை யாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஒரு வழியை நான் பார்த்தேன். அப்போ இது ஒரு சீக்ரெட் பேசேஜா? எந்த அட்வென்ச்சரரும் இங்கே இதுக்கு முன்னாடி வரலைனா அப்படின்னா கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயங்கள் நான் கலெக்ட் பண்ண முடியும். மேபி ஏதாச்சும் மேஜிக்கல் வெப்பன் இல்லை எக்யூப்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதுக்குள்ளே போகிறான். இந்த மாதிரி தெரியாத இடத்துக்குள்ளே போகிறது டேஞ்சரஸ். நான் கில்டுக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும், பட் நான் ஒரு முட்டாள். அண்ட் என்னோட அன்லக் அந்த இடத்துல ஒரு டிராகன் இருந்தது. லெஜண்ட் ஸ்டோரியில் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். என் பாடி அதை அட்டாக் பண்ண ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதை என்ன கொண்டுடுச்சு. ஈவன் நான் ஃபைட் பண்ணியிருந்தாலும் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டிராகன் என்ன சாப்பிட்ட அப்புறமும் நான் அப்படியே உயிரோடு இருக்கேன். முதல்ல நான் உயிரோடு தான் இருக்கேன். அந்த 100 மான்ஸ்டர் ஒரு இம்மார்டல்னு தெரியும், பட் பியூரிஃபிகேஷன் மேஜிக் என்ன ஈஸியாக டெஸ்ட்ராய் பண்ணிடும். அப்படி பார்க்கும்போது நான் உண்மையிலேயே செத்துட்டேனா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே மெமரிஸ் கான்சியஸ்னஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நான் டவுனுக்கு போவா இல்லை வேணாம், டவுனுக்கு போனா என்ன கொண்டுருவாங்க, பட் நான் தான் ஆல்ரெடி செத்துட்டேனே. ஐயோ எனக்கே கன்ஃபியூஷனா இருக்கு. முதல்ல இந்த இடத்துல அந்த டிராகன் இல்லை, நான் இங்கிருந்து வெளியே கிளம்பணும் அப்படின்னு நம்ம ஹீரோனோட அந்த வீக்கான ஸ்வாடை எடுத்துட்டு கிளம்புறான். இந்த மூன் லேப்ரன்த்தை பத்தி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும். எந்த இடத்துல எந்த மான்ஸ்டர் இருக்கோ, எங்க எந்த ட்ராப் இருக்குங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரியுங்கிறதுனால நம்ம ஹீரோ நடந்து போய்கிட்டு இருக்கான். மேபி தனியா ஏதாச்சும் அட்வென்ச்சரர் இங்க வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம், பட் இப்போதைக்கு எனக்கு வாய்ஸ் இல்லை, என்னால பேச முடியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு 100 ஸ்கெலிட்டன் அந்த இடத்துக்கு வருது. என்கிட்ட மசில்ஸ் இல்லை, ஸோ ஹியூமனா இருந்த அளவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த் என்கிட்ட இல்லை, பட் அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட வெப்பன் இல்லை, என்கிட்ட இருக்குது. அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ ஸ்வாட தூக்குனா அந்த ஸ்வாட வெயிட் தாங்காம பின்னாடி பார்க்க நம்ம ஹீரோ விழுந்துருந்தான். அந்த ஸ்கெலிட்டனும் கால் தடுக்கி கீழே விழுந்து அதோட போன்ஸ் உடஞ்சிருது. என்னோட ஸ்ட்ரென்த் என்கிட்ட இல்லை, சரி என்னோட மற்ற எபிலிட்டிஸ்னு மானா ஸ்பிரிட் எனர்ஜி ஒர்க் ஆகுதா நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோ கிட்ட ஒர்க் ஆகுது. ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோனோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணி ஸ்வாட வச்சு நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டனை போட்டு தள்ளியிருந்தான். அந்த ஸ்கெலிட்டனை கொண்ட உடனே அதோட பவர் நம்ம ஹீரோக்கு வருது. நான் செலவு பண்ண ஸ்பிரிட் எனர்ஜி எனக்கு திரும்ப கிடைச்சிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். மான்ஸ்டர்ஸ் கிட்ட மிஸ்டீரியஸ் ட்ரைட் இருக்கு. அதுங்க ஹியூமன்ஸோட ஃபாஸ்டா இவால்வ் ஆகும். சில சமயம் சாதாரண ஹண்ட்ரட்ஸ் கூட ரேரான ஒகேஷன்ஸ்ல கோலா இவால்வ் ஆகும். இதுக்கு பேர் தான் எக்ஸ்டென்ஷியல் எவல்யூஷன். அதை பத்தி தான் நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லியிருப்பா எக்ஸ்டென்டல் எவல்யூஷன். மேபி அதை நான் யூஸ் பண்ணி கோலா மாறிட்டா பார்க்க கொஞ்சமாச்சும் மனுஷன் மாதிரி தெரியுமா. மொக்காடு போட்டு என் ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு நானும் டவுனுக்குள்ள போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறான். இன்னைக்கும் ரெண்ட் வரலையே, நான் இன்னைக்கும் தனியா தான் சாப்பிடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் யோசிக்கிறேன். நிறைய 100 மான்ஸ்டர் கொண்டு நம்ம ஹீரோ குயிக்கா எவால்வ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸ்பிரிட் எனர்ஜி யூஸ் பண்றதுனால நம்ம ஹீரோக்கும் வந்து அட்வான்டேஜா தான் இருக்கு. இந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஸ்லைம் கிடையாது. அது பார்க்க வீக்கா தெரிஞ்சாலும் அதை கொல்றது ரொம்பவே கஷ்டம். மேஜிக்கை வச்சு அதுங்களை தோக்கடிக்கலாம், பட் என்கிட்ட அஃபென்சிவ் மேஜிக் இப்போதைக்கு இல்லை. பிசிக்கல் அட்டாக்கை யூஸ் பண்ணி தான் நான் அதை டிவீட் பண்ணணும். அதுக்கு 2 வழி இருக்கு. அதை அட்டாக் பண்ணி ரீஜென்ரேட் ஆக விடாம பண்ணணும், அதுக்குள்ள கோரை நான் டெஸ்ட்ராய் பண்ணணும். அப்படின்னு அந்த ஸ்லைம் அட்டாக் பண்ணவும் நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிட்டு அதோட கோரை நம்ம ஹீரோ டெஸ்ட்ராய் பண்ணிருந்தான். மேஜிக் ஸ்டோனை எடுத்து வச்சுட்டு அந்த ஸ்லைமோட ஃப்ளோயிட நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வைக்கிறான். இந்த ஃப்ளோயிட காஸ்மெட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. இதை வித்தா நல்ல காசு போகும். நம்ம ஹீரோ அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டான். இப்போ அட்வென்ச்சரர் ஸ்கில்ட தான் காமிக்கிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட் ஷெலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்துட்டு புதுசா ஒரு நியூ போய் ஜாயின் பண்ணியிருக்கா. அவகிட்ட காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவளை லேப்ரன்த்க்கு தனியா அனுப்ப முடியாது, ரெண்ட்டுங்கன்னு கேட்கவும் ரெண்ட்டை நான் நேத்தில இருந்தே பார்க்கலன்னு வா சொல்றா. பட் மூன் லேப்ரன்த்ல ஒன்றும் டேஞ்சரஸான மான்ஸ்டர் கிடையாது. அந்த புது பொண்ணுக்கு வேற பணம் தேவைப்படுது, அவளை நம்ம அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷெலியா சொல்றா. எனக்கு தூக்கமே வரல, பசிக்கவும் மாட்டேங்குது. ஆப்வியஸ்லி நான் 100ங்கிறதுனால இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குயிக்கா எவால்வ் ஆகான்னு நினைச்சேன், பட் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும் போல. பட் என்னோட ஸ்ட்ரென்த் அதிகமாயிட்டு இருக்கா. அந்த
வரைக்கும் சந்தோஷம். என் ஸ்பிரிட் எனர்ஜி இருக்கு, என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியுது. ஈவன் 100 இருந்தும் என் டிவினிட்டி பவரையும் யூஸ் பண்ண முடியுது. டிவினிட்டி பவர் கிட்டத்தட்ட ஹோலி மேஜிக் மாதிரி. கர்ஸ், பாய்சன், ஹீலிங் எதனால இதை வச்சு பண்ண முடியும். இந்த பிரெட் கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும். பட் இந்த பிரெட் வச்சு எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. குயிக்கா எவால்வ் ஆகணும், அப்பதான் அட்லீஸ்ட் என்னால் பேச முடியும். ஒரே நேரத்தில் 4 ஸ்கெலிட்டன்ஸ் என்னால் சமாளிக்க முடியும். பட் 5 என்ன சுத்து போட்டுடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நான் இன்னும் வீக்காக தான் இருக்கேன். பட் 10 வருஷமா இருக்கிற என்னோட அட்வென்ச்சரர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ 20 வருஷம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ்லேயே ரேராக இருக்கக்கூடிய ஸ்பிரிட் எனர்ஜி, மானா, டிவைன் பவர் எல்லாமே என்கிட்ட இருக்கு. அப்படி இருந்தும் 10 வருஷமா நான் ஒரு பிரான்ஸ் அட்வென்ச்சராக தான் இருந்திருக்கேன். சின்ன சின்ன ஜாப்ஸை கூட நான் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும்னு நினச்சேன். 10 வருஷமா இது எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு பண்ணது என்னோட அச்சீவ்மெண்ட் அடைய ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சரர். என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு மித்ரல் கிளாஸ் அட்வென்ச்சராக மாறுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். ஈவன் நான் ஒரு ஸ்கெலிட்டனாக மாறினாலும் என் ட்ரீமை நான் அச்சீவ் பண்ணுறது இது தடுக்காது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோ கண்டினியூஸாக போய் ஹண்டிங் பண்ண ஆரம்பிக்கிறேன். நிறைய மான்ஸ்டர் கொண்டதுனால நம்ம ஹீரோ இப்போ ஹியூமனாக இருந்தப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தானோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாறிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோ ஸ்ட்ராங் ஆகிட்டே போகிறான். அண்ட் இந்த ஸ்லைம் மெட்டீரியலையும் நம்ம ஹீரோ இப்போ நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். இப்போ கொண்ட மான்ஸ்டரோட பவர் நம்ம ஹீரோ கிட்ட வரவோ திடீர்னு நம்ம ஹீரோக்கு ஏதோ பண்ணுது. ஸ்கெலிட்டனாக இருந்த நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சதெல்லாம் வளருது. ஃபைனலி நம்ம ஹீரோவை ஆசைப்பட்டபடியே ஒரு கோலாக எவால்வ் ஆயிட்டான். இப்போ நான் ஒரு கோல், என் உடம்புல சதையெல்லாம் வளர்ந்துருச்சு. மேபி இதை விடவும் நான் அதிகமாக ஒர்க் பண்ண ஒரு ஹை ரேங்கிங் அண்டர்டா மேபி வேம்பைராக மாறினா அப்போ நான் பார்க்குறதுக்கு அப்படியே ஹியூமன் மாதிரி மாறிடுவேன். என் பாடியில் ஃப்ளஷ் இருக்கு, என்னால் பேச முடியுதா நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஹீரோவாயிலேருந்து கொஞ்சமாக சத்தம் வருது. நம்ம ஹீரோவும் பேச ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறேன். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அப்போ தான் யாராச்சும் அட்வென்ச்சரர் வந்தால் அவங்ககிட்ட பேச முடியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நான் கூட இந்த மொத்த கதையும் இந்த லேப்ரிந்துக்குள்ளேயே முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் அப்படிலாம் இல்லை. இந்த கதையை ரொம்பவே சூப்பராகவும் வேறு லெவல்லையும் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.